பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கேட்பதே சரியில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்கிறோமே ஒழிய மாறாக தேவனிடமிருந்து தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் யோசிப்பதில்லை. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனிடத்தில் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனிடத்தில் அவர்கள் கேட்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய விஷயங்களானது அவர்கள் கேட்பது அது சரியில்லாதபடியினாலே அவர்கள் எல்லாமே தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறபடியினாலே அது என்ன பண்ணுதுன்னா அது சரியில்லாது இருக்கிறது, அது தகாத விண்ணப்பமாக இருக்கிறது. யாக்கோபு 4:3 பார்க்கிறோம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ இந்த தகாத விதமான விண்ணப்பமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படியதான ஒரு விண்ணப்பங்களாக அது இருக்கிறது. அந்த விண்ணப்பங்களானது இங்கே யாக்கோபிலே குறிப்பிடப்படுகிறது, அது தகாத விண்ணப்பம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்கிறதான அந்த விண்ணப்பங்கள், தேவனிடத்தில் ஜெபிக்கிறதான அந்த ஜெபங்களானது எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்றே இந்த நாளில் யோசிக்க வேண்டும். அது தகாத விதமான விண்ணப்பமாக இருக்கிறபடினாலே அநேக நேரங்களிலே அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் மறுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் எப்பொழுதுமே சில ஜெபிப்பதன் மூலமாக சில பதில்களை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னென்னா, அது தகாத விதமான விண்ணப்பமாக இருக்கிறது. சில பேருக்கு என்ன பண்ணுறதுன்னா, எப்படி ஜெபிப்பதென்றே தெரியாதபடியினாலே அவர்கள் தங்களுடைய ஜெபங்களிலே அவர்களுடைய அந்த தேவைகளை மாத்திரம் முன்வைத்து மற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பின்வைக்கிறபடியினாலே அவருடைய விண்ணப்பங்களானது அது பதில் கொடுப்பதில்லை, மாறாக அது தேவன் செவி கொடுக்கிறதில்லை. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று நம்ம எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம், நம்முடைய இச்சைகளை நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று, ஜெபத்தில் இன்னொருவரை பழிவாங்குவதில்லை, ஜெபத்தில் இன்னொருவரை குறை சொல்வதில் நம்ம என்ன பண்ணுறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 18 நாம் பார்க்கும் பொழுது 18:10 நாம் பார்க்கும்போது 14 வசனங்களை பார்க்கும்பொழுது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை சோதரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொடுத்தக இந்த நாளிலே நாம் எதை பார்க்கிறோம் இங்கே என்று சொன்னால், பரிசேயன் ஆயக்காரருடைய அந்த ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது, இங்கே பரிசேயர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை அவர் உயர்த்துகிறவராகவும் தன்னை தேவனிடத்தில் மேன்மைப்படுத்துகிறவராகவும் ஆயக்காரரை அங்கே தாழ்த்துகிறவராகவும் இருக்கிறார். அப்போ இது கூட என்ன பண்ணுறது, தகாத விதமான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நம்முடைய ஜெபங்களே அநேக நேரங்களில் கேட்கப்படுவதில்லை என்று சொன்னால், அநேக நேரங்களிலே அந்த ஜெபங்களானது முழுவதுமாக நம்முடைய இச்சைகளை செலவழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி அநேக பேர்களுடைய அந்த ஜெபங்களில் அது தாழ்மை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. யோவான் 3:30 யோவான் சாணகன் சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று
விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரியவில்லை. ஒருவேளை விண்ணப்பம் என்று சொன்னால் தேவனிடத்தில் முழுமையாக நம்மை குறித்ததான விண்ணப்பங்களையே நாம் முழுமையாக வைக்க வேண்டிய ஒரு மனநிலைமையானது இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கி யாருன்னா ஒரு சகோதரன் நம்மிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பங்கள், பிரதர் எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், அவருக்காக ஜெபம் பண்ணக்கூடியதான அந்த நிலைமையானது மனநிலைமையாக நமக்கு இருக்குதா அப்படி என்பதை நாம் சற்றே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் அப்போது ஒரு விண்ணப்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கேட்கக்கூடியதான அந்த காரியங்களானது அது முதலாவது தேவனுக்கு பிரியமானதாக, அது மற்றவர்களுக்கானதாக அது இருக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்களானது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கும் பொழுது மாத்திரமே என்ன பண்ணணும், தேவன் என்ன பண்ணுவார், அதற்கான பதிலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது விண்ணப்பமானது எப்படியாக இருக்க வேண்டும்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 11 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10 வசனங்களை அந்த வசன குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரிகளை போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்காக கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிறவனுக்கு எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடையீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது ஒரு சிநேகிதனாக இருக்கிற இடத்துல போய் பாதி ராத்திரியில் போய் ஒருத்தர் இன்னொரு சிநேகிதனுக்காக வழிபெறமாக இடத்துல வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு இடத்தில் ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரணும் அப்படின்னு கேட்குறான். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான இந்த ஆழ்ந்த அன்பு இந்த மனிதனுக்கு இருக்கிறதுன்னு பாருங்கள். ஆனால் வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, எனக்கு தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டியாச்சு, என் பிள்ளைகள் என்ன கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அநேக நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களானது அது தகாத விதமாக இருக்கிறபடியினாலே, ஒருவேளை நம்முடைய இச்சைகளை இல்லை நம்முடைய ஆசைகளை நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறபடியினாலே என்ன பண்ணுறதில்ல, அது நமக்கு கிடைக்கிறதில்லை, அதை தேவன் வாய்க்கு செய்கிறதில்லை. இன்றைக்கு கூட நமக்கு கேள்விகள். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் என்ன பண்ண உயரக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களானது எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது முதலாவது மற்றவர்களை முன்வைத்து தேவனை முன்வைத்து அவர்களை பின்வைக்கிறதான ஒரு விண்ணப்பங்களாக இருக்கணும். அதுதான் ஒரு தகுதியான ஒரு விண்ணப்பமாக இருக்க முடியும். அப்போ இன்றைக்கு இந்த தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நாம் கேட்கிறது தேவனுடைய சமூகத்தில் அது சரியானதாக இருக்க வேண்டும், அது அதிக அளவில் மற்றவர்களுக்கானதாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார், அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக இருப்பார். சாலமோன் கூட என்ன பண்ணுறாரு, அவருக்காக அவர் கேட்கல, உனக்கு என்ன வேணும்னு தேவன் கேட்கும் பொழுது அங்கே சாலமோன் சொல்கிறாரு, இந்த ஏராளமான ஜனங்களை ஆளக்கூடியதான ஞானத்தை கொடுங்கன்றார். அப்போது இங்கே சாலமோன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளப்படினாலே அவருக்கு அந்த ஞானத்தையும்
அதிகமான ஐஸ்வர்யத்தையும் தேவன், ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், நாம் கேட்கிறது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் கேட்போம். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.